Hi friends, welcome to our channel Mr. Padma. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜிம்ல பேசிக்கா சில மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லாஸ்ட்ல ஒரு போனஸ் டிப் ஒன்று தர போறேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தாதான் நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஜிம்முக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா போக ஆரம்பிக்கிறீங்கன்னா போன உடனே சிலவங்க வந்து வெயிட்டை போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் வந்து அதில் ஜிம் மாஸ்டர் யாராவது இருந்தாகி ஜிம் மாஸ்டர்ஸ் யாராவது சொல்லி கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து ஜிம் மாஸ்டர் இல்லாத ஜிம்முக்கு நீங்க போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஃபுல்லா பாருங்க, அப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகே, ஜிம் மாஸ்டர் இல்லை உங்களுக்கு, அப்போ நீங்க போன உடனே வெயிட்டை போட்டு அடிப்பீங்க. வெயிட்டை போட்டு அடிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் ரூல் அதான். ஏன்னா வெயிட்டை போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாமே மசில் எல்லாம் பயங்கரமாட்டு டேமேஜ் ஆயிரும். மசில் டேமேஜ் ஆனாகி நீங்க ஃபர்தராட்டு மூவ் பண்ண முடியாது. ஃபர்தராட்டு வெயிட் போட்டு நீங்க நினைச்ச ஷேப்புக்கு கொண்டு வரதுல மிகப்பெரிய டாஸ்க் ஆயிரும். நீங்க 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து ஜிம்முக்குலாம் போக மாட்டீங்க. நான் போனேன், எனக்கு மசில் ஏறல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்கிடுவீங்க. அப்போ போன உடனே என்ன பண்ணலாம்னா ஸ்விட்சிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விட்சிங் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்விட்சிங் பண்றது எதுக்குன்னா வார்ம் அப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்விட்சிங் டெய்லி போட்டுக்கிட்டு வார்ம் அப்குள்ள போகலாம். வார்ம் அப் எதுக்கு பண்றோம்னா நம்மளோட உடம்ப நம்ம வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸுக்கு தயாராக்குறோம். எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்னாலும் சரிதான், தயாராக்குறதுக்கு தான் நம்ம வார்ம் அப் பண்றோம். வார்ம் அப் பண்ணும்போது நம்ம மசிலுக்கு தெரியும், நம்ம ஏதோ ஒரு வார்ம் அப் முடிச்ச உடனே நம்ம மசில் ரெடி ஆயிரும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தால ஒர்க் அவுட் போடுறதுக்கு நம்மளோட மசில் வந்து கரெக்டா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா தான் நீங்க எந்த ஒரு ஒர்க் அவுட் போட்டாலுமே 2 வீக்ஸ்க்கு அப்புறமும் கான்ஸ்டன்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லாம போன உடனே வெயிட்டை போட்டு அடிச்சீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் போன உடனே 2 ஸ்டிச்சிங் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த என்னென்ன ஸ்டிச்சிங்லான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து நான் போடக்கூடிய ஸ்டிச்சிங்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். அடுத்தால என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் ஜிம் போறவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் போறீங்கன்னா நீங்க வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணா போதும். அதை ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படின்னா வார்ம் அப், அதுக்கப்புறம் பேசிக் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங், அப்படி சொல்லிட்டு முடிக்கணும். ஏன்னா கடைசியிலேயே ஸ்ட்ரெச்சிங் போட்டு தான் நீங்க முடிக்கணும். முடிச்சாதான் கரெக்டா இருக்கும். அப்ப அந்த 30 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 months போதுமானது. ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஹெவி வெயிட்டுக்குள்ள போகும்போது தான் உங்களோட பாடி மசில் எல்லாம் டெவலப் ஆகும். அதுக்கு முன்னாடி ஷேப் ஓரளவுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பல்க் ஏத்ததுக்கு கரெக்டான அளவு இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தால உள்ளது பாத்திரலாம். அடுத்தால என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கரமாட்டு பெயின், இது கை வலிக்குது, கால் வலிக்குது, நிறைய பேர் வந்து சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு உள்ள சொல்யூஷன் என்னன்னு பாத்திரலாம். இதுக்குள்ள சொல்யூஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். போகும்போது ஸ்டிச்சிங் போடுறீங்கல்ல, ஃபைனல் ஆட்டம் ஸ்டிச்சிங் போடணும். ஸ்டிச்சிங் போட்டாதான் உங்களுக்கு மசில் பெயின்ல இருந்து ரெக்கவரி ஆக முடியும். இல்லைனாக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போனவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நான் பயங்கரமா கால் வலி, எனக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு நோய் வந்துருச்சு, இல்ல ஸ்குவாட் போட்டிருப்பாங்க, ஸ்குவாட் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணிருக்க மாட்டாங்க. அது என்ன கான்ஸ்டன்டா போகும்போது அந்த வெயின், அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க, அந்த வெயின்ல பிடிக்கும் போது பயங்கரமாட்டு பெயின் ஆகும். அந்த கால் நரம்புல பிடிக்கும் போது உங்களுக்கு காலே பயங்கரமா பெயின் ஆகும். அப்போ வந்து டைரக்டா ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள கதையை சொல்லுவாங்க. கதையை சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க நீங்க ஸ்டிச்சிங் போடல, அதனாலதான் உங்களுக்கு வந்து கால் எல்லாம் பயங்கரமா பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சப்ப மேட்ரு. இப்படி வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டிச்சிங் ஃபைனலாட்டி எவ்வளவு நிமிஷம் போடணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் ஒரு 2 ஸ்டிச்சிங் போட்டா போதும்னு சொன்னேன். ஃபைனல் நீங்க ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டிச்சிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 to 15 மினிட்ஸ் நீங்க மினிமம் ஸ்டிச்சிங் போட்டாகணும் பெர் டே. ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒர்க் அவுட் நீங்க கண்டிப்பா ஸ்டிச்சிங் போட்டாகணும். எதுனான்னு பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு மசில் வந்து ரெக்கவரி ஆகணும்னாக்கி அதுக்கு வந்து தட்டி கொடுத்தாதான் அது ரெக்கவரி ஆகும். அப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்தரா இருக்கக்கூடிய என்னோட வீடியோல இப்படிப்பட்ட ஸ்டிச்சிங் எப்படி எல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டிச்சிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஆனா இந்த வீடியோல நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்கேஸ் வந்து நீங்க ஏதாவது யூடியூப் பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு. ஏன்னாக்கி நம்ம சேனல் மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய சேனல், பெரிய பெரிய சேனல்லாம் இருக்கிறாங்க. பர்சனல் கருத்துக்களை ஷேர் பண்ணதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம
நான் என்னோட பாடியை வந்து அதுக்கேத்தாப்புல ரெடி பண்ணிட்டு வரேன். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி சொன்ன மாதிரி தான், முன்னாடி இருக்க வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு 25 kg நான் கம்மி ஆயிருக்கேன். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் உங்களுக்கு இந்த வீடியோல மேக் பண்றேன். ஓகே ஃபைனல் அந்த போனஸ் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஃபேக்ட் பாடியாட்டு இருந்தாலும் சரிதான், லீன் பாடியாட்டு இருந்தாலும் சரிதான், ஜிம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா, ஒரு ஷேப்புக்கு வர்றது வரைக்கும் நீங்க டைட்டா ட்ரெஸ் போடாதீங்க. அது வந்து நீங்க ஜிம்முக்கு போனோன்னே சிலவங்க வந்து அப்படியே நிமிந்துட்டு அப்பெல்லாம் ஒரு மாதிரி நடப்பாங்க. நான் அது வீடியோக்கு முன்னாடி சொல்ல விரும்பல. டிஷர்ட்னாலும் சரிதான், ஷர்ட்னாலும் சரிதான், டைட்டா போடாதீங்க. முக்கியமா டைட்டா ஷர்ட்லாம் போடவே போடாதீங்க. உங்களோட மசில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பயங்கரமா தடுக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால டைட்டா போட்டு நிறைய பேர் சுத்துவாங்க. பனியன் கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஆகும். ஷர்ட் வந்து ஸ்டிச்சிங் ஆகாது, 95% வந்து ஸ்டிச்சிங் ஆகாது. அதனால ஷர்ட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. முக்கியமா ஃபைனலா சொன்ன இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரிப்பட்ட வீடியோவுக்கு நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. முக்கியமா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.